அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவு வேலை இல்லை, பணம் இல்லை, இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு முழுமையான தீர்வு தான் நம்ம சொல்ல போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை முழுமையாக கேளுங்க. நான் வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு அங்கேருந்து எந்த விதமான பதிலும் வரல. நான் ஓடி ஓடி உழைக்கிறேன். என் கையில் ஒரு ரூபாய் தங்க மாட்டேங்குது. நான் எவ்வளவு சம்பாரிச்சாலும் என்னோடய பேக்கெட் காலியாக தான் இருக்குது. என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டும் காலியாக தான் இருக்குது. இந்த மாதிரி சொல்லக்கூடியவங்களா நீங்கள்? உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். பூட்டு அப்படின்னா ரிஸ்க்கு கதவுகளில் இல்லை, பூட்டு நம்மளோட நாவில் தான் இருக்குது. நம்ம உலகத்தின் சாவிகளை பயன்படுத்தி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கதவுகளை திறக்க முயற்சி பண்ணுறோம். ஆனால் இந்த உலகத்தை உருவாக்கிய அல்லாஹ் நமக்கு சில ஈமான் சாவிகளை, சில அமல்கள் சாவிகளை கொடுத்துருக்குறான் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம். நீங்கள் சக மனுஷங்க கிட்ட உதவி கேட்குறீங்க. அது பணமோ, ஒரு வேலையோ, அல்லது வேறு ஏதாவது விஷயங்களோ. ஆனால் நம்மளை படைச்சவன் நம்மளோட வாயிலிருந்து சில வார்த்தைகளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கான். அந்த வார்த்தையை சொன்னால் வானங்களையும் அதிரச் செஞ்சு நமக்கும் நம்மளோட குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் ரிசுக்கின் மழையை பொழியிறான். நம்ம எப்போதுமே இந்த உலக வாழ்க்கையையும் ஈமான் வாழ்க்கையும் பிரித்து பார்க்குறோம். தொழுகை பள்ளியாசலுக்காகன்னு நினைக்கிறோம், வேலை அலுவலகத்துக்காக அப்படின்னு நினைக்கிறோம், திக்ரு மறுமைக்காகன்னு நினைக்கிறோம், பணம் இந்த உலகத்துக்காகன்னு நினைக்கிறோம். ஆனால் இது அப்படி கிடையாது. உலக வாழ்க்கை என்பது ஆன்மீக, அதாவது ஈமான் வாழ்க்கையின் நிழல் மட்டும்தான். இந்த நிழலை சரி செய்ய விரும்பணும் அப்படின்னா அதை உருவாக்கும் பொருளை நகர்த்தணும். நீங்கள் எவ்வளோ வேலை செஞ்சாலும் உங்களோட பணப்பிரச்சனை தீராது. அல்லாஹ்தாலா உங்களுக்கு நலவை நாடலை அப்படின்னா அது ஒருபோதும் நடக்காது. நீங்கள் பல டாக்டர்களை பார்த்தாலும் உங்களோட நோய் குணமாகாது. உங்களோட ரிஸ்க், உங்களோட ஆரோக்கியம், உங்களோட அமைதி, இது எல்லாமே அல்லாஹ்வை நினைவு கூறுறதுல தான் இருக்குது. அதாவது நீங்கள் ஈமானோட இணையலை அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு வழங்கக்கூடிய நியாமத்துக்கள் துண்டிக்கப்படும். அல்லாஹ்வை நினைவு கூறுறதுக்கு அல்லாஹ்விடமிருந்து அதிகம் ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் பெற்றுக்கொள்றதுக்கு இன்றைக்கி நான் உங்களுக்கு சில வார்த்தைகளை சொல்லித்தரப்போகிறேன். அந்த வார்த்தையை நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு நீங்கள் ஓதணும். அல்லாஹ்தாலா ஒரு கண நேரத்தில் உங்களோட வாழ்க்கையை மாற்றுவான் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷத்தோடு ஓதுங்க. ஏன்னா அல்லாஹ்தாலா தன்னுடைய திருக்குறானில் சொல்கிறான், யார் அல்லாஹ்வை பயப்படுறாங்களோ, அவங்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் பிரச்சனைகள்லேருந்து வெளியேறதுக்கான வழியை காட்டி தர்றான். இன்னும் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து ரிசுக்கை வழங்குறான். இந்த வார்த்தை தான் நீங்கள் தேடுறதுக்கான பதில். அதாவது உங்ககிட்ட தக்வா இல்லை, அல்லாஹ்வை நினைக்கிறது இல்லை அப்படின்னா நீங்கள் வேலை தேடினீங்கன்னா அது உங்களுக்கு அமையாது. நீங்கள் குணமாகணும்னு நினச்சிங்கன்னா அது குணமாகாது. நீங்கள் ஏதாவது ஒரு வாய்ப்பு, ஒரு வெற்றியை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது கிடைக்காது. காரணம், தக்வா இருந்துச்சு, நம்மளோட வாழ்க்கையை அல்லாஹ்வோட இணைச்சா மட்டும்தான் நம்ம தேடுறதில் நமக்கு பதில் கிடைக்கும். ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், எல்லா தேடல்களுக்கான வழி எங்கே இருக்குது? அல்லாஹ் கிட்ட தான் இருக்குன்னு சொல்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய ரிஸ்க் அவனை தேடுகிறது, அவன் மரணம் அவனை தேடுவது போல. அதாவது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மரணம் எப்படி அவங்கள தேடி கரெக்டாக இந்த நேரம்தான், இவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்னு தேடி காத்துக்கிட்டு இருக்குதோ அதே போல தான் ரிசுக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் காத்துக்கிட்டு இருக்குதான். எந்த நேரத்தில் யாருக்கு எது கொடுக்கப்படுமோ அது கண்டிப்பாக வந்து சேரும். அப்படி நம்மளுடைய ரிசுக்கின் வாசலை திறந்து வைக்கக்கூடிய அந்த 2 திக்ரு என்ன அப்படின்னா, முதல்ல இஸ்திகபார் செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட பாவங்கள் அனைத்துமே மன்னிக்கப்படுது. ரிசுக்கின் வாசல்கள் நமக்கு திறந்து வைக்கப்படுது. நம்ம அறியாப்புறத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு ரிசுக்கை பொழிவிக்க செய்கிறான். அதனால் கண்டிப்பாக பாவ மன்னிப்பை நீங்கள் அதிகப்படுத்துங்க, இஸ்திகபாரை அதிகப்படுத்துங்க. உங்களுக்கு வேலை கிடைக்கும். உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தில் அல்லாஹ் பரக்கத்து செய்வான். ஏன்னா அஸ்தக்ஃபிருல்லா அப்படிங்கிறது பாவ மன்னிப்புக்கான வார்த்தை மட்டும் கிடையாது, இது வாழ்க்கையை வளமாக மாற்றக்கூடிய ரகசியமும் கூட. ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், இஸ்திக்பார் சொல்லுங்கள், மழையை தருவேன், செல்வத்தை அதிகரிக்கிறேன், பிள்ளைகளை தருவேன், தோட்டங்கள் ஆறுகளை தருவேன். இது எல்லாமே
அல்லாஹ் சொல்கிறான், வாக்குறுதியை கொடுக்குறான். இந்த இஸ்திக்பாரை செஞ்சால் இத்தனையும் நமக்கு கிடைக்குது. ரசுல்லாவும் சொல்கிறாங்க, யார் அதிகமாக இஸ்திக்பார் செய்கிறாரோ அவங்களுக்கு அல்லாஹ் ஒவ்வொரு கவலையிலிருந்தும் விடுதலை தர்றான், ஒரு கஷ்டத்திலிருந்தும் வழியை தர்றான், எதிர்பார்க்காத இடத்துலேருந்து ரிசுக்கையும் கொடுக்குறான் அப்படின்னு. அப்போது அல்லாஹ் ரசூல் என்ன சொல்கிறாங்க, இஸ்திக்பாரை ஓதுனா எல்லாமே நமக்கு கிடைக்கும். அப்போது இஸ்திக்பாரை அதிகப்படுத்துங்க. அடுத்தது 2வது திக்ர் என்ன அப்படின்னா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. அல்லாவை தவிர வேறு எந்த சக்தியும் வலிமையும் கிடையாது. இதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, நான் பலவீனமானவன், எனக்கு எந்த சக்தியும் கிடையாது, எல்லாமே அல்லாஹ்வால மட்டும்தான் அப்படின்னு உங்களோட வாழ்க்கையை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறீங்க. எனவே இந்த சொர்க்கத்தின் பொக்கிஷத்தை, இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படிங்கிற திக்ரை நீங்கள் சொல்லுங்கள். இது தூக்கத்திற்கு அருமருந்து, உங்களோட நோய்களுக்கு மருந்து, உங்களோட பலவீனத்திற்கு சக்தி, உங்களோட ஏழ்மைக்கு வளம், உங்களுடைய வறுமைக்கு செழிப்பு. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாத்துக்குமே இந்த திக்ரில் தீர்வு இருக்குது. கண்டிப்பாக இந்த 2 சாவிகளையும் போட்டு உங்களுடைய கதவின் வாயில்களை திறங்க. கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நீங்கள் விரும்பியதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தேடுற ரிசுக்கும் கிடைக்கும். அதே சமயம் 1 நாள் 2 நாள் இந்த திக்ரை ஓதிட்டு விடக்கூடாது. ஏன்னா இப்போ ஒரு சாவி இருக்குது அப்படின்னா, நம்ம ஒரு கதவை திறந்து பார்க்குறோம் அப்படின்னா, ஒரே தடவையில் சில நேரங்களில் நமக்கு திறக்காது. திரும்ப திரும்ப நம்ம முயற்சி பண்ணாதான் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் 1 நாள் 2 நாளில் இதை நிறுத்தாதீங்க. இது உங்களோட வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய மந்திரம். அதனால் திரும்ப திரும்ப நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த 2 சின்ன திக்ரை சொல்கிறதின் காரணமாக பெரிய பெரிய நியாமத்துக்களை எல்லாம் நீங்கள் அல்லாஹ்விடமிருந்து அடைந்து கொள்ள முடியும். எனவே இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேலை இல்லாதவங்க, இன்னும் பணத்தை தேடிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த 2 திக்ரை அதிகம் ஓதுங்க. குறைந்தபட்சம் 1000 முறை ஓதுங்க. அதுதான் உங்களுக்கு நல்ல பலனை உடனுக்குடன் தரும். எனவே கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். இன்னும் வெளிநாட்டில் நிறைய பேர் இருந்துக்கிட்டு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறீங்க. இதனால் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் நிறைய கஷ்டப்படுறாங்க. இதை யார் ஓதினாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களும் ஓதலாம், வேலை இல்லாதவங்களும் ஓதலாம். கண்டிப்பாக செல்வம் இல்லாதவங்களும் ஓதுங்க. இல்லை இன்னொருத்தங்களுக்காக கூட நீங்கள் ஓதலாம். கண்டிப்பாக இதை ஓதி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் வேலை கிடைக்கிறதுக்கும் சரி, ரிசுக்கு வர்றதுக்கும் சரி, வறுமை நீங்கிறதுக்கும் சரி, கடன் பிரச்சனை நீங்கிறதுக்கும் சரி, நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபில் ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்குது. இந்த கிதாப் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.